அத்தியாயம் 22. ரோஜாவை வசமாக பிடித்து சுவரில் சாய்த்த சூர்யாவோ, ஏன் போற, எங்க போற, என்னை விட்டு போயிடுவியா நீ என்று அவளுடைய கண்ணை பார்த்து கேட்டான். ஏன், தாலி கட்ட தெரிஞ்சவருக்கு நான் இங்க இருக்கேனா இல்லையான்னு பார்க்க தெரியாதா? அப்படியே எவளுக்கு வந்த விதியோன்னு போய் கவுந்தரிச்சு படுத்துக்க தெரியுதுல, இதையும் கண்டுபிடிக்க தெரியணும். ஏன், நீயா வந்து பக்கத்துல படுக்க மாட்டியா என்ன? நான் எதுக்கு ஏன் உன் பக்கத்துல வந்து படுக்கணும்? நீ தானடி என் பொண்டாட்டி, நீ தான் என் பக்கத்துல வந்து படுக்கணும். அது சரி, நான் எப்போ சொன்னேன் உன் பொண்டாட்டின்னு? நீயா தாலியை கட்டின, நீயா வந்து எங்கள் அண்ணனுங்க கிட்ட சண்டையை போட்ட, அவ்வளோதான். அதுக்காகலாம் உன் பக்கத்தில் நான் வந்து படுக்க முடியாது. ஓஹோ, அப்போ நான் படுக்க வைக்க முடியும்ல? ஓஹோ, அப்படி ஒரு நினப்பு இருக்க உனக்கு? அப்படியெல்லாம் இங்கே நடக்காது. நீ கட்டின கட்டாய தாலிக்காக ஒன்றும் இங்கே நான் வரலை. நாளைக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு தலைக்குனிப்பு வந்துடக்கூடாதுன்னு தான் நான் உன் கூட வந்தேன், உன் பக்கத்தில் படுக்கிறதுக்காக இல்லை என்று உதட்டை சுளித்து சொன்னவளை கண்ணிமைக்காமல் பார்த்தான். அவனுடைய பார்வையை தாங்கிக் கொள்ள முடியாதவள் தன்னுடைய இமைகளை தாழ்த்தியவளுக்கு படபடவென்று நெஞ்சம் அடித்து கொண்டது. அப்படியே அங்கிருந்து நகர்ந்து போக எத்தனைத்தவளின் இரு பக்கமும் கைகளை ஊன்றி போக விடாமல் தடுத்தான். ரோஜாவோ மெதுவாக தன்னுடைய கண்களை சுழற்றி ஏறிட்டு சூர்யாவை பார்த்தாள். என்னடி பார்வை இது என்று கொஞ்சம் கிறக்கமான குரலில்தான் கேட்டான். அந்த குரலில் மாற்றம் உணர்ந்தவளோ, ரோசா, ஓடி தப்புச்சிருடி, இவன் உன்னை மொத்தமா இன்னைக்கு ஆட்டைய போட்டுருவான் போல, இடம் கொடுக்காத பட்டு ரோசா என்று மனதிற்குள்ளாகவே சொல்லி கொண்டாள். என்ன அமைதியா நிக்கிற பட்டு ரோஜா, எப்படி இவன்கிட்ட இருந்து இன்னைக்கு தப்பிக்கலாம்னு யோசிக்கிறியா என்று தன்னுடைய ஒரு விரலால் அப்படியே கன்னத்தில் கோடிழுத்தவாறே கேட்டான். அவனுடைய விரல் கன்னத்தில் படவுமே உடல் உதறல் எடுத்தது. அதை காட்டிக்கொள்ளாது தன்னுடைய உதட்டை உள்ளாக மடித்து கடித்து பிடித்தவள் முகத்தை திருப்பி கொண்டாள். அவள் முகத்தை திருப்பவும் கன்னத்தில் பச்சக்கென்று முத்தம் வைத்து அப்படியே ஒட்டிக்கொண்டே நின்றிருந்தான். அவளோ ஐயோ என்று முகத்தை திருப்பி அவனை பார்க்க முயன்றாள். அதில் அவளுடைய உதடும் அவனுடைய உதடும் உரசி கொண்டது. ரோஜாவின் இதழ்கள் அதில் அதிர்ந்து உணர்வில் துடித்தது. அதன் துடிப்பை சரியாகவே சூர்யா உணர்ந்து கொண்டான். அவனுடைய கண்களோ பளபளவென்று மின்ன சந்தோஷத்தை தன்னுடைய கண்களை விரித்து பார்த்தவன் அவளுடைய இதழுக்குள் மூழ்கி போனான். அவனுடைய கைகள் அவளுடைய தோள் மேல் விழுந்தது. என்ன பண்றார் இந்த டாக்டர் என்று அவள் யோசித்து முடிக்கும் முன்பாக அடுத்த கையால் அவளுடைய பின் கழுத்தை தாங்கி பிடித்து கொண்டான். ரோஜாவால் அதை தடுக்க முடியாமல் போனது மட்டுமல்லாது அவளது உடலோ அவன் கொடுத்து கொண்டிருக்கும் முத்தத்தை தனக்குள் வாங்கியது. அப்படியே கண்கள் இரண்டும் உணர்வில் சொருக கிறங்கி மயங்கி அப்படியே நின்றுவிட்டாள். அவனுடைய உடல் முழுக்க அவள் மேல் அழுத்தி படுந்திருக்க அவளுக்கோ உணர்வை தூண்டும் அளவிற்கு தீண்டலாகி இருந்தது. அவளது மொத்தமுமே ஒற்றை முத்தத்தில் வலுவிழந்து கை காலெல்லாம் தளர்ந்தது போன்று உணர்ந்தாள். அவனுமே அதை புரிந்து கொண்டு அவளது தோளிலிருந்து கையை மெதுவாக கீழிறக்கி அவளது இடையில் போட்டு பிடித்து தன்னோடு அணைத்து கொண்டான். முத்தம் மொத்தமாக அவளை தீண்டி சாய்த்திருக்க கண்கள் மயக்கத்தில் மூடியவாறே அப்படியே அவனோடு இணைந்து இசைந்து நின்றுவிட்டாள். இப்போதைக்கு இது போதும் என்று நினைத்தவனோ அவளிடமிருந்து விலகவும் தன்னுடைய கண்களை மெதுவாக திறந்து அவனையே பார்த்திருந்தாள். அவளது விழிகளில் ஏன் விலகுன என்ற கேள்வி மட்டும்தான் தொக்கி நின்றது. அவளது விழிமொழியை படித்தவனோ கண்களாலேயே அவளை மொத்தமாக சுவைத்து கொண்டிருந்தான். அவனுடைய கண்களின் பாஷையில் அப்படியே சொக்கி போனவள், இப்படியே டாக்டர் நம்மளை மொத்தமாக தின்றுவார் போல. ஐயோ, நானே இந்த பார்வையை தாங்கிக்க முடியாம தான் திணறிக்கிட்டு இருக்கேன். இப்படி பார்க்காதையா டாக்டர், என்னால் விலகியெல்லாம் போக முடியல, ஏதோ ஒன்று உன்கிட்ட என்னை இழுக்குது என்று நினைத்தவாறே திணறி போய் நின்றிருந்தாள். என்னம்மா ரோசா, இந்த மச்சானை பற்றி மனசுக்குள்ள நிறைய யோசிச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கு. எந்த மச்சானையும் நினைக்கல. இந்த மச்சானை பற்றி நினைக்கிறியோன்னு சொன்னேன். நீங்கள் எனக்கு மச்சானா? பின்ன இல்லையா, அதான் தாலியை பெருசாக போட்டிருக்கனே. உங்கள் ஊரில் புருஷங்களை மச்சான்னு தானே சொல்கிறாங்க, நீயும் சொல்லு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்? எனக்கு அப்படி கூப்பிட தோணலை. தாலியை கட்டி முழுசாக ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே மச்சான்னு கூப்பிடணுமாம்ல, ரொம்ப தான் பேராசை என்று பேச்சை வளர்த்து கொண்டிருந்தாள் ரோஜா. அப்போதுதான் பேசியே விடிஞ்சிரும் போல டாக்டர் ஆளை விட்டுருவான் என்று அவள் ஒரு திட்டத்தை போட்டாள். அதை கண்டு கொண்டவனோ, அதுக்கான அச்சாரத்தை தண்ணிக்குள்ள அன்னைக்கே போட்ட வேண்டி நானே, உன்னை தண்ணிக்குள்ள வச்சே முழுசா பார்த்த வேண்டி நானு. அப்பத்திலிருந்து எப்படா இவ கழுத்துல தாலியை கட்டலாம்னு காத்திருந்தேன். அதை இன்னைக்கு நடத்திட்டேன். உன் மனசை தொட்டு சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கலைன்னு. அது வந்து என்று ஏதோ சொல்ல வந்து முடியாமல் கண்களை மூடிக்கொண்டாள். அவ்வளவுதான். கொஞ்சம் கோபத்தில் அவளது முகத்தை இழுத்து பிடித்து அப்படியே பார்த்தவன், என் மேல உனக்கு ஆசை இல்லைன்னு சொல்லுடி. உன் கண்ணுலையும் மனசுலையும் என் மேலான காதல் நிறைஞ்சு நின்னதை நான் பார்த்துட்டு தான் தைரியமா இந்த தாலியவே கட்டுனேன். அப்ப குழந்தை இருந்தா அந்த காதல் காணாம போயிடுமா? அப்ப உண்மையான காதல் இல்ல, இவனா வந்தா கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே உன் ஆசை என் மேல இருந்துச்சா என்று வெடுக்கென்றே கேட்டான்.
அதை கேட்டவளுக்கு கண்ணீர் சட்டென்று திரண்டு இமையோரம் வந்து நின்றது. ஆனால் பதிலேதும் சொல்லாமல் அவனுடைய கைகளை தன்னுடைய முகத்திலிருந்து தட்டி விட்டுவிட்டு விலகி போனாள். அவளை விலக விடாமல் அப்படியே இழுத்து கட்டிலில் தள்ளியவன் அவளோடு சேர்ந்து தானும் படுத்துக்கொண்டு அவளை அசையவே விடாமல் பிடித்து கொண்டான். என்கிட்ட இருந்து விலகி போனதுக்கு காரணத்தை சொல்லுடி. ரோஜாவோ பதிலே சொல்லாமல் தூங்கும் பூஜாவினை இழுத்து தன் பக்கமாக படுக்க வைத்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டாள். சூர்யாவுக்கு அவள் மேல் கோபப்பட வேண்டுமென்று இல்லை. ஆனால் அவள் விலகி விலகி போகவும் லேசான கோபம் எட்டி பார்த்ததில் பேசிவிட்டான். இப்போது அதை உணர்ந்து கொண்டவன் அவளுடைய இடுப்பில் கைகளை போட்டு அப்படியே சிறிது நேரம் படுத்திருந்தான். அவளிடமிருந்து எந்தவிதமான எதிர்வினையுமே வரவில்லை என்றதும் அப்படியே நெருங்கி படுத்தான். ஒன்றுமே பேசாமல் அவளுடைய கழுத்தோர முத்தத்தை வைத்தான். சூர்யாவின் உதடுகள் அவள் கழுத்தில் பட்டதுமே சட்டென்று அதிர்ந்து முகத்தை திருப்பி அவனைத்தான் பார்த்தாள். அந்த கண்களையும் அவளுடைய நிர்மூலமான முகத்தையும் பார்த்தவனால் தன்னையே கட்டுப்படுத்த முடியாமல் போனது. காதல் உணர்வில் கொந்தளித்தவன் ஒன்றுமே பேசாமல் அவளது உதட்டை அப்படியே தன் உதட்டால் மூடிக்கொண்டான். அவளோ அவனிடமிருந்து விலக அவனுடைய கைகளோ அவளது விரல்களை அழுத்தமாக பிடித்து பதம் பார்த்து தன்னோடு இழுத்து சேர்த்து கொண்டது. இதற்கு மேல் அவளாலும் அவனை தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாது. அப்படியே திணறியவளின் உதடுகள் அவனுக்கு காதல் உணவாகின. அவ்வளவு மென்மையாக தன்னையும் தான் அவள் மீது வைத்திருக்கும் காதலையும் வெளிப்படுத்துவது போன்று அவன் முத்தத்தை கொடுத்தான். ரோஜாவின் கண்களோ தானாக மூடிக்கொண்டன. மூடிய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. அதை பார்த்தவன் மெதுவாக துடைத்து விட்டுவிட்டு, இப்ப உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாரேன். என்னை பிடிக்கல, நான் வேண்டாம், நான் கட்டின தாலி வேண்டானா இப்பவே எழுந்து உன் வீட்டுக்கு போயிரு. அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ என்கிட்ட நெருங்காத, நானும் உன்கிட்ட நெருங்க மாட்டேன் என்றவன் அவளிடமிருந்து விலகி படுத்து கண்களை மூடிக்கொண்டு கைகளை நெற்றியில் வைத்து அப்படியே படுத்திருந்தான். அவன் சொன்னவற்றை கேட்ட ரோஜாவோ எழுந்து உட்கார்ந்தாள். அவள் தன்னருகில் உட்கார்ந்திருப்பதை பார்த்து கண்களை திறந்தான். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதியா? ஊருக்கு வந்ததுலேருந்து கண்ணடிப்பியா, முத்தம் குடிப்பியா? உன்னை நம்பி மனசுல ஆசையை வளர்த்தா நீ புள்ளையோட வந்து நிப்பியான். அதை பார்த்து வேதனையோடு ஒதுங்கி போனா நீயா திட்டம் போட்டு கட்டம் கட்டி தாலியை கட்டுவியான். இதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு அமைதியாக உன் கூட வந்தா தொடுவியான். அதை வேண்டான்னு விலகி போனா எனக்கே நேரம் தந்து விலகி போகணுன்னா போன்னு சொல்லுவியான். டேய் டாக்டரு, பொழந்து வேண்டா பொழந்து பார்த்துக்க என்று கையை நீட்டி எச்சரித்தவளை பார்த்து சத்தமாகவே சிரித்து விட்டான். எதுக்கு சிரிக்கிற? சிரிக்காத, நான் உன்னை கொன்னுருவேன் என்றவளின் கையை பிடித்திழுத்து தன் நெஞ்சோடு கட்டி கொண்டான். உன்னால என்னை விட்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சுதாண்டி போக சொன்னதே. அப்படி போறதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை என்னவளா கொண்டு வந்திருக்கேன் சொல்லு என்றவன் அவளுடைய கையிலேயே முத்தம் கொடுத்தான். நீ எதுவும் சொல்ல வேண்டாம் போயா என்று அவனுடைய நெஞ்சிலேயே அடித்தாள். அதை வாங்கி கொண்டவன் புன்னகையோடு அவளது கையை மீண்டுமாக பிடித்திழுத்து அவள் மேல் சரிந்து படுத்து பிடித்து கொண்டான். இருவரது கண்களும் மற்றவர்களை பார்வையாலேயே கொய்து கொண்டிருக்க சூர்யா மெதுவாக அவளது உதட்டில் தன்னுடைய விரலை வைத்து தடவி கொடுத்தான். அவளோ உதட்டை சுளிக்க அவ்வளவுதான், அவளுக்குள் மூழ்க பாய்ந்து விட்டான். இருவருக்குள்ளும் வாய் வார்த்தைகளோ சத்தியங்களோ வாழ்க்கையில் நடந்தவைகளோ கடந்த காலமோ எதுவுமே பங்கிடப்படவே இல்லை. அப்படியே ஒருவர் மற்றொருவரை நம்பிக்கையினாலும் காதலினாலும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தனர். சூர்யாவின் கைகள் தானாகவே அவளுக்குள் தன்னுடைய தேடலை தொடங்கியிருந்தது. ரோஜாவுக்குமே அவனை பிடிக்கும். இப்போது இவன்தான் தன்னுடைய எதிர்காலம் என்று வாழ வந்திருப்பதால் வேறு எதையுமே கேட்டு அவனை வருத்தப்படுத்தாது அவனை அவனாகவே ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாள். ரோஜாவின் வாசனையில் தன்னை தொலைத்தவன் அவளது கழுத்தில் தன்னுடைய மீசை உரச முத்தம் கொடுத்தான். அதில் முற்றிலுமாக மயங்கி தள்ளாடிய ரோஜா அவனுடைய தோளை பிடித்து தன்னை நிதானப்படுத்தி கொண்டாள். எவ்வளவு வாசமா இருக்குன்னு தெரியுமாடி? அப்படியே உனக்குள்ளேயே இருந்துடலாம் போல தோணுது என்று அவளது காதில் சொன்னவன் காது மடலிலேயே முத்தம் வைத்தான். அதில் சிலிர்த்து தோளில் தலை சாய்த்தாள். அது போதுமே அவனுக்கு, புகுந்து விளையாடிடுவானே. சூர்யா ரோஜாவின் காதில், ரோஜாவன திறந்து பார்க்கட்டுமா என்று மெதுவான குரலில் தாழ்த்தி கேட்டான். அவளோ தன்னுடைய இமைகளை தாழ்த்தி சம்மதம் சொல்ல டாக்டரோ தன்னுடைய வேலையை வேக வேகமாக தொடங்கிவிட்டான். ரோஜாவின் மொட்டுக்களை சட்டென்று பிடித்து கடித்து வைக்க அவளோ துடி துடித்து துள்ளிவிட்டாள். என்னடி என்று பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டே கேட்டான். அதை பார்த்தவளுக்கு சிரிப்புதான் வந்தது. அடே, இந்த மூஞ்சியை மட்டும் எப்படி இப்படி வச்சிருக்க? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி பாவமா பார்க்கற நீ என்றவள் அவனுடைய முடியை பிடித்திழுத்து கன்னத்திலேயே முத்தம் வைத்தாள். அவள் சும்மா இருந்தாலே சூர்யா மொத்தமாக முடித்துவிட்டுத்தான் சும்மா இருப்பான். இப்போ அவளாக முத்தத்தை கொடுத்தால் சும்மாவா இருப்பான்? அவளை மடக்கி பிடித்து கன்னத்தை கடித்து வைத்து விட்டான். இத்தனை நாளும் தனக்கும் உணர்வுகள் உண்டோ என்றிருந்தவளின் காதல் மொட்டுக்கள் மலர்ந்து வெடித்து அப்படியே சிதறியதில் பூரித்து அவனையே பார்த்திருந்தாள்.
என்னம்மா என்று அவளுடைய முகத்தை தாங்கி பிடித்து கண்களிலேயே முத்தம் வைத்து கேட்டான். அவ்வளவுதான், உடைந்தே விட்டாள். அவனுடைய கைகளை பிடித்தவள் முத்தம் வைத்து தன்னுடைய கன்னங்களில் வைத்து கொண்டாள். அவளுடைய நிலைமை என்ன என்று அவனுக்கும் புரிந்தது. உடனே அவளுடைய காதில், ஓய், நான் தான் இந்த ரோஜாவோட ராஜா. நான் தொட்டா மட்டும்தான் இந்த ரோஜா மலரும். இப்ப மலருது, அவ்வளவுதான். என் உயிர் நீ, உன் பாதி நான். இதுக்கு மேல எதைய பத்தியும் யோசிக்காத, புரியுதா? அதை கேட்டதும் கண்ணீர் கன்னத்தில் கரை புரண்டோட அவனுடைய நெஞ்சிலேயே முத்தம் வைத்தாள். ஆஹா, முத்தம் கேட்காமலே கிடைக்குதே, சூர்யா மொத்தமா அள்ளிருடா என்றவன் அவளை தூக்கி தன்னுடைய மடியில் வைத்து கொண்டான். இருவரது முகமும் பூரிப்பில் பூத்து சிரிக்க காதலும் வெட்கப்பட்டு இடையில் நின்றது. அந்த காதலின் ஆழத்தை பார்க்க கண்கள் தனக்கானதை துளாவி தேடியது. ரோஜாவின் இதழ்கள் வழியாக கல்லுண்ண தொடங்கியவன் காதலையும் அவளையும் சேர்த்து சுவைக்க தொடங்கினான். அவனுடைய கைகளுக்கு வழிவிட்டு தன்னை அவனிடம் முழுமையாக ஒப்பு கொடுத்து மொத்தமாக சூரியனின் கதிரை தாங்கும் ரோஜாவாகி போயிருந்தாள். ஆக்ரோஷமான ஆழமான ஒரு காதலின் முழு நிலைமையை இருவருமே எட்டியிருந்தனர். இது போதுமே டாக்டருக்கு. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் சூரிய பிரகாஷா? அத்தியாயம் 23. சூர்யாவின் நெஞ்சில் ரோஜா மலர்ந்து பூத்து கிடந்தாள். விடிந்து வெகுநேரம் கழித்துத்தான் தூங்கினதால் யாருமே எழுந்திருக்கவில்லை. லலிதாதான் காலையில் எழுந்து தனக்கானதை செய்து சாப்பிட்டுவிட்டு உட்கார்ந்திருந்தார். அவருக்கு சூர்யா மீது அவ்வளவு கோபம் வந்தது. கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத பெண்ணை போய் கட்டி கொண்டானே இவன் என்றுதான் நினைத்தார் அவர். அவருக்கு தெரிந்ததெல்லாம் படிப்பு, பதவி, பணக்காரத்தனம், இதுதான். அதை தாண்டி வசதி வாய்ப்பு இருந்தும் கூட எந்தவிதமான அலட்டலும் இல்லாத மனிதர்களாகவே வாழும் இவர்களை லலிதாவுக்கு பிடிக்கவில்லை என்பதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லைதான். மல்லிகாதான் மகளை நினைத்து தூங்காமலேயே இருந்தவர் காலையிலிருந்து மதியானம் வரைக்குமே 2 முறை வந்து பார்த்துவிட்டு போய்விட்டார். இப்போது மெதுவாக எழுந்த ரோஜாதான் தன் பக்கம் எந்தவிதமான தயக்கமும் இன்றி தன்னையே நம்பி கை போட்டு படுத்திருந்த கணவனை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். என்ன இது, இதெல்லாமே கனவு மாதிரி இருக்கு. இப்போதான் இந்த அலை தண்ணிக்குள்ளேருந்து காப்பாற்றின மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு என்று யோசித்து கொண்டிருந்தாள். அந்த பக்கம் திரும்பி பார்த்தாள். பூஜா அவளது புடவையை தன்னுடைய கைகளுக்கு இடையில் வைத்துக்கொண்டு தூங்கி கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததுமே அப்படியே இருந்த யோசனையெல்லாம் கைவிட்டுவிட்டு அவளை தூக்கி தன்னுடைய மடியில் வைத்து கொண்டாள். தூங்கும் அந்த அப்பன் பெற்ற குழந்தையின் மீது அவ்வளவு பாசம் பொங்கி பிரவாகிக்க அப்படியே வாரி அணைத்து முத்தமிட்டாள். அந்த முத்தத்தில் கண்களை திறந்து பார்த்த பூஜா ரோஜாவின் முகத்தை பார்த்ததுமே அப்படியே தாவி கழுத்தை கட்டிக்கொண்டு அவளது தோளில் படுத்து கொண்டாள். இந்த பாசம் போதுமே ரோஜாவுக்கு. தனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா என்று அவளுக்கு தெரியாது. குழந்தை பிறந்தாலும் பிறக்காமல் போனாலும் எதுவாக இருந்தாலும் பூஜாவை தன்னுடைய சொந்த மகளாகவே அவள் உணரத் தொடங்கியிருந்தாள். அதுதான் உண்மையும் கூட. தனக்கு கல்யாணம் முடியுமா முடியாதா என்று தன்னுடைய உணர்வுகளை மறத்து போக வைத்திருந்தவளுக்கு கடவுள் ஒரு கல்யாண வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கிறார். அவளுக்கு குழந்தை இல்லை என்றாலும் அவளுக்கு கவலையே இல்லை. ஏனென்றால் பூஜா இருக்கிறாள். இது போதுமே. இதற்கு மேலும் தனக்கு குழந்தை வேண்டும் என்ற பேராசையெல்லாம் அவளுக்கு இல்லை. அப்படியே பூஜாவை தூக்கி கொண்டு போய் பல் தேய்த்துவிட்டு குளிக்க வைத்து அவளும் குளித்து இருவருமே வெளியே வரவும் மல்லிகா வரவுமே சரியாக இருந்தது. என்ன பட்டுமணி, நாங்கள் எல்லாரும் பயந்தே போய் என்னாச்சோ ஏதாச்சோன்னு கவலையோடு காலையிலேயே எழும்பி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதோட 4 தடவை வந்து பார்த்துட்டேனா? நீ இப்போதான் ஆடி அசைஞ்சு தூங்கி எழும்பி வர. இது என்ன பழக்கம் என்று சத்தம் போட்டார். அதை கேட்டதுமே, எம்மா பசிக்குதுமா, ஏதாவது செஞ்சியா? நீ கொண்டு வந்திருக்கியா? பூஜாவுக்கு பால் காய்ச்சி கொடுக்கணும் என்று செல்லம் கொஞ்சியவளை பார்த்து மல்லிகாவுக்கு சந்தோஷமாகத்தான் இருந்தது. அவளது முகத்தில் தெளிவிருந்தது. இரவு இருந்த குழப்பமில்லை. உடனே அருகில் வந்து, பட்டுமா என்று கன்னத்தை தடவி கொடுத்தார். அந்த பெரிய மனுஷிக்கு புரிந்தே விட்டது மகளது வாழ்க்கை துளிர்க்க தொடங்கிவிட்டது என்று. சூரிய பிரகாஷ் அப்படியெல்லாம் எடுத்தோம் கவித்தோம் என்று முடிவை எடுக்கக்கூடியவனில்லை. அவர் யோசித்துத்தான் இதை செய்திருக்கிறார் என்று மாப்பிள்ளையை பற்றி தெரிந்து கொண்டார். இது போதுமே, மகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நிம்மதியானவரோ, வா பட்டுமா, கோழிக்கறியும் இடியாப்பமும் கொண்டு வந்திருக்கேன். மருமகன் என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியாதுல, பாலும் வச்சிருக்கேன், தேங்காய் பாலும் வச்சிருக்கேன். வா வா வந்து சாப்பிடு, அவருக்கும் எழுப்பி கொடு. சரிம்மா, நான் சாப்பிட்றேன் என்றவள் லலிதா அங்கு இருப்பதை பார்த்து, அத்தை வாங்க, உங்களுக்கும் எடுத்து வச்சிருக்கேன், சூடா சாப்பிட்ருங்க என்றவாறே சமையல் அறைக்குள் சென்று எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்து வைத்தாள். அதை பார்த்த லலிதாவோ ஒன்றுமே பேசாமல் எழுந்து உள்ளே போய்விட்டார். ரோஜாவுக்கோ சட்டென்று கோபம் வந்துவிட்டது. அவளது முகமே ஒரு நொடியில் மாறிப்போனது. அதை பார்த்த மல்லிகாதான் அவளுடைய கையை பிடித்து, இப்படித்தான் இருப்பாங்கம்மா, எல்லாருடைய குணமும் ஒன்று போல இருக்காதுல்ல. நம்ம வீட்டில் மாதிரியே எல்லா இடத்துலையும் உன்னை ராணியாவோ இளவரசியாவோ நடத்தவும் மாட்டாங்க, அப்படி உணர வைக்கவும் மாட்டாங்க.
மனுஷங்க இப்படித்தானு சில இடங்கள்ல அமைதியா கடந்து போயிடணும். அதான் நம்ம மனசுக்கும் நிம்மதி, வாழ்க்கைக்கும் நிம்மதி. அதனால உன் துடுக்குத்தனத்தை இங்க காமிக்காத. மருமக மனசை பார்த்து நடந்துக்கென்ன. பூஜாவை பாரு. என்றவள் பூஜாவுக்கு சாப்பாட்டை ஊட்டிவிட்டாள். எம்மா, அப்பாவை பார்க்கணும் போல இருக்குமா. நான் கீழே வரேன். அப்பாவை பார்த்து பேசினா தான் நிம்மதியா இருக்கும். அது வந்து பட்டுமா. நீ அப்பாவை பிறகு வந்து பார்த்து பேசன. இப்ப அண்ணனுங்க இருக்கானுங்க, உன் மேல கொஞ்சம் கோபத்துல இருக்கானுங்க. நீ வீட்டுக்கு வந்து அவனுக்கு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உனக்கு சங்கடமாயிரும் பாரு என்று வார்த்தைகளை மென்று முழுங்கினார். அதை கேட்டதுமே சட்டென்று மனம் தடுமாற அப்படியே உட்கார்ந்து விட்டாள். அவளது தோளில் கை வைத்த மல்லிகாவோ, ஏய் பட்டுமா, எதுக்கு இப்ப இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்க நீ? உங்க அண்ணனுங்களை பத்தி உனக்கு தெரியாதா? உன் மேல உள்ள பாசத்துல நேத்து உன்னை கூப்பிட்டாங்க, நீ மருமகன் கூட வந்துட்டியா? அதான் வருத்தம் கோபம் எல்லாம் சரியாகிருவாங்க, என்ன நீ சங்கடப்படாத என்று சொல்லி சமாதானப்படுத்தினார். ஆனால் அவளுக்கோ அழுகை முட்டிக்கொண்டு வரவும் சட்டென்று அழுதே விட்டாள். அவள் அழுவதை பார்த்த பூஜா பயந்து போய் அவளது கையை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள். பூஜா அளவும் தான் தன்னுடைய கண்ணீரை துடைத்துவிட்டு அப்படியே அழுகையை அடக்கி கொண்டாள். அதற்குள் பூஜா சத்தமாக அளவும் அதில் கண்முழித்து வெளியே வந்த சூர்யாவோ இவர்கள் மூவரையும் பார்த்துவிட்டு மெதுவாக வந்து ரோஜாவின் அருகில் உட்கார்ந்தான். என்னாச்சே? அது ஒண்ணுமில்ல மருமகனே, அவங்க அண்ணனுங்க பேச மாட்டாங்கன்னு நினைச்சா அழுதா, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. நீங்க பேசிக்கிட்டுருங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்று அவர்களுக்கு தனிமையை கொடுத்து போய்விட்டார். பூஜாவை பார்த்து சிரித்தவனோ, ரோஜாமா எதுக்கு அழுதாங்கன்னு கேட்டியா பூஜா? இல்ல. அப்ப நீ எதுக்கு அழுத? ரோஜாமா அழுதா. ஓ, ரோஜாமா கண்ணை தொடச்சு விடு என்றவன் அவளது கண்ணீரை துடைத்து விட்டான். பூஜா தன்னுடைய பூக்கரங்களால் ரோஜாமா என்று கண்ணீரை துடைத்து விட்டாள். அல்லாத அவளது தோளை பிடித்து தன் பக்கமாக சாய்த்து அவளது தோளை வருடி கொடுத்தவனோ, கண்ணீரை சும்மா சும்மாலாம் அழுது அதுக்கான மதிப்பு இழக்க வைக்க கூடாது மைடியர் பொண்டாட்டி, புரியுதா? உங்க அண்ணனுக்கு என்ன உங்ககிட்ட பேசாம போயிடுவானுங்களா? நம்ம நல்லா வாழ்ந்து காமிச்சா சந்தோஷத்துல பேசுவாங்க. விடு விடு, இதுக்காகலாம் அழாதன என்று ஆறுதல் படுத்தினான். அப்படியே அவனுடைய அம்மாவின் அறையையும் எட்டி பார்த்தான். லலிதா உள்ளே இருந்தும் கூட மகனிடம் பேசக்கூடாது என்ற வைராகியத்தில் தான் இருந்தார். இனி யாருக்காகவும் நம்ம வாழ்க்கையை விட்டு கொடுக்க முடியாது. நமக்கான வாழ்க்கையை நாம தான் வாழ்ந்தாகணும். என் வாழ்க்கையை ஏன் இஷ்டப்படி வாழ போறேன், அவ்வளோதான் என்று யாரையும் கண்டு கொள்ளாமல் எழுந்து போய் குளித்துவிட்டு வந்தான். ரோஜாவோ அவனுக்காக சாப்பாட்டை எல்லாம் எடுத்து வைத்தாள். நீ சாப்பிட்டியா? உனக்கு பிடிக்கும்னு தான் இடியாப்பமும் கோழிக்கறியும் கொண்டு வந்தாங்க. எனக்கும் அதையே தாடி. ஏன் பால் வைக்கிற? உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாதுல்ல. உன்னைத்தான் பிடிக்கும், இப்பவே சாப்பிடவா என்று கண்ணடித்தான். அதை கேட்டதுமே கொஞ்சம் வெட்கம் கலந்த கோபத்தில் அவனை முறைத்து பார்த்தவளோ, புள்ளைக்கு முன்னாடி கேட்குற கேள்வியை பாரு, டாக்டருக்கு மூலம் மழுங்கிருச்சு போல என்றவள் அவனுக்கு சாப்பாட்டை எடுத்து வைத்தாள். இப்ப இருக்கிறதுக்கு ரொம்ப தெம்பு தேவைன்னு தெரிஞ்சே என் மாமியாரு கோழி குழம்பு, அதுவும் நாட்டுக்கோழியை குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க. மாமியாருக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடி என்று கண்களாலேயே அவனிடம் ரகசியம் பேசினாள். நீ அன்னைக்கு கொண்டு வந்த முருங்கைக்காய் குழம்பு தான் செம டேஸ்ட். அந்த அளவுக்கு இது இல்லடி. நீ முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சு தந்தா இப்போதைக்கு ரொம்ப தெம்பா இருக்கும்டி. அது சரி, முருங்கை கம்பால வேணும்னா அடி கிடைக்கும். டாக்டர் மாதிரி பேசுங்க, டாக்டர் மாத்ருபூதம் மாதிரி பேசாதீங்க. பொண்டாட்டிக்கிட்ட டாக்டர் மாத்ருபூதம் பேசுற விஷயத்த தான் செயல்ல காட்டணும்டி. இது கூட தெரியாம தான் டீச்சருக்கு படிச்சியா என்ன? டீச்சருக்கும் இதுக்கும் என்னையா சம்பந்தம்? டீச்சர் நடத்த வேண்டிய பாடத்தை எனக்கு ஒழுங்கா நடத்தலடி, அதான். ஒத்த ராத்திரியில மொத்தமா முடிச்சுப்புட்டு பேச்ச பாரு பேச்ச, போயா என்று எழுந்தவள் பூஜாவை தூக்கி கொண்டு போனாள். அடியை கருப்பசாமி மவளே, எனக்கு சாப்பாடை போட்டுட்டு போடி. போட முடியாது, போயா, நீயே எடுத்து போட்டுக்க என்று விட்டு உள்ளே போனாள். அவளை திரும்பி பார்த்து சத்தமாக சிரித்தவன் முன்பாக வந்து லலிதா உட்கார்ந்தார். என்னம்மா, சாப்பிட்டீங்களா? உங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணீங்களா? இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டீங்களா? என்ன சூர்யா, பேச்சுல நக்கல் தொனிக்குது. பின்னென்னம்மா, என் ஆசை விருப்பம் இதெல்லாத்தையும் விட உங்களுக்கு உங்க கௌரவம் முக்கியம்னு நேத்து ரோஜாவை திட்டினீங்களே, உங்களுக்கும் உங்க வீட்டுக்காரருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை, விடுங்க என்றவன் சாப்பிட ஆரம்பித்தான். நான் சென்னைக்கு போறேன். சரி போங்க, கார் ஏற்பாடு பண்ணட்டுமா என்று இப்படித்தான் கேட்டான். உடனே அதிர்ந்து போய்விட்டார். ஓ, அப்ப நான் எப்ப கிளம்புவேன்னு காத்திருக்கிற. சரிதான், புதுசா பொண்டாட்டி வந்தாச்சு, இனி நாங்கெல்லாம் இணைஞ்சல் தானே, கொஞ்ச நாள் பூஜா கூட இருந்துட்டு போறேன் என்று எழுந்து போய்விட்டார். அவரை ஏக்கமாக பார்த்தவனோ, இவங்கெல்லாம் இங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, போனா போகட்டும் என்று நினைத்து தன்னைத்தானே தேற்றி கொண்டான். எப்படியும் இவங்க நம்மளோட இருக்க போறதில்ல, அதனால அமைதியா போவோம், எப்படியும் பிறவி குணம் வெளியே வரும் என்று சாப்பிட்டு எழுந்து போய்விட்டான்.
ரோஜாவும் பூஜாவும் பேசிக் கொண்டிருக்க அவர்களை பார்த்தவாறே துணிகளை எல்லாம் எடுத்து வைத்தான். அதை பார்த்த ரோஜாவோ புருவத்தை சுருக்கி பார்த்தாள். அதை கண்டவன் தன்னுடைய உதட்டை குவித்து முத்தத்தை வைத்தான். அடிங்க என்று நாக்கை துருத்தியவள் அவன் என்ன செய்கிறான் என்று பார்த்து கொண்டே இருந்தாள். பூஜா குட்டி, உன் ட்ரெஸ் எல்லாம் ரோஜாமாவை எடுத்து வைக்க சொல்லு. அப்படியே ரோஜாமா ட்ரெஸ் கீழே இருக்கு, அதை எடுத்து வச்சிருப்பாங்க. அதை எடுத்துட்டு நம்ம ஊருக்கு போறோம் வாங்க என்று கூப்பிட்டான். ஊருக்கா? யார் ஊருக்கு? எந்த ஊருக்கு? என் ஊரை விட்டெல்லாம் நான் வரமாட்டேன் என்று சொன்னவளின் கண்களிலோ பயம் இருந்தது. அதை பார்த்தவன், ஏன் உன் புருஷன் ஊருக்கு கூப்பிட்டா வரமாட்டியா? கல்யாணம் முடிஞ்சா புருஷன் ஊருக்கு தானே வரணும். அதை கேட்டதுமே அது உங்க ஊர் எந்த ஊருன்னு சொல்லுங்க என்று குரல் நடுங்க கேட்டாள் அவள். முதல்ல கிளம்புடி, கல்யாணம் முடிஞ்சதும் ஹனிமூனுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இவ ஒருத்தி பயந்து சாகரா. என்னை எவளும் கடத்திட்டு போக முடியாது, புரியுதா? நான் உனக்கு சொந்தமானவன், அது முதல்ல மனசுல பதிய வச்சுக்கடி என் ஒத்தரோசா என்று அவள் அருகில் போய் அவளை இழுத்து தன்னோடு கட்டி கொண்டான். அதற்கு மேல் அவள் ஒன்றுமே பேசவில்லை. இருவரையும் அழைத்து கொண்டு கீழே வந்தான். அங்கு லலிதாவிடம் தகவலாக மட்டுமே சொல்லியிருந்தான். அவருக்கோ ஏக கடுப்புதான். நம்மளை கண்டுக்கவே இல்லையே இவன் என்ற ஆதங்கமும் வந்தது. அதையெல்லாம் அவன் சட்டையே செய்யவில்லை. ரோஜாவும் அவனும் காரில் ஏறவும் மல்லிகாதான் அவளுக்கு பேக்கை எடுத்து வந்து கொடுத்தார். கருப்புசாமிக்கு மகளை பார்த்து சந்தோஷம்தான். அவள் நன்றாக வாழட்டும், யாரும் என்னமோ சொல்லிட்டு போகட்டும், அதுக்கெல்லாம் கவலைப்பட்டா நம்ம மக வாழ்க்கை என்ன ஆகிறது? அவ வாழட்டும் என்று தெளிந்து விட்டார். குணசேகரனுக்கும் கருணாகரனுக்கும் தங்கை வாழ்கிறாள், அதுவும் சரிதான். ஆனால் அது நிலைக்க வேண்டுமே என்கின்ற கவலைதான், அதுதான் அதிகமாக இருந்தது. அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் முகத்தை திருப்பிக் கொள்கின்றனர். அவர்களுக்கு கையசைத்துவிட்டு கண்களை மூடி காரில் உட்கார்ந்தவளுக்கு ஒரு மாதிரி படபடப்பாகவே இருந்தது. குடும்பத்தை பிரிந்து தன் கணவன் பூஜா என்று தன்னுடைய உலகம் சுருங்குகிறதே என்று ஒரு பயம் தானாகவே வந்தாலும் இதுதான் இனி என் வாழ்க்கை என்பது புரியத்தான் செய்தது அவளுக்கு. இப்போது பெங்களூரு ஹோட்டலில் தங்கியிருக்க ரோஜாவின் மடியில் பூஜா உட்கார்ந்திருந்தாள். அவளுக்கு கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தாள் ரோஜா. அவர்கள் இருவரையுமே கண்ணெடுக்காமல் பார்த்திருந்த சூர்யாவின் மனதில், ஏன் எனக்கும் ரோஜாவுக்கும் மகளா பூஜா வந்து பிறந்திருக்க கூடாது? இந்த கடவுளுக்கு ஏந்தா இத்தனை ஓரவஞ்சன என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய யோசனை அவனுக்கே அபத்தமாக இருந்தது. அதனால் தலையை உலுக்கி அந்த சிந்தனையை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து விட்டான். அப்படியே எழுந்து வந்து ரோஜாவின் பின்னால் உட்கார்ந்து அவளை இழுத்து தன்னுடைய நெஞ்சில் சாய்த்து கொண்டான். அவளோ அவனுடைய கையை பிடித்து தன்னுடைய வயிற்றோடு போட்டு பிடித்து கொண்டாள். அப்படி மூவருமே வரிசையாக உட்கார்ந்திருந்தது பார்ப்பதற்கு அவ்வளவு பொருத்தமாகவே இருந்தது. இதில் யாருடைய அன்பையும் குறைத்து மதிப்பிட முடியாது. பூஜா ஏன் ரோஜாவிடம் ஒட்டி கொண்டாளிப்படி? அதுக்கும் விடை தெரியாது. இந்த நிர்பந்தமற்ற அன்பில்தான் மூவரின் வாழ்க்கையும் கட்டப்பட்டிருக்கிறது. அத்தியாயம் 24. ரோஜாவோ பூஜா அப்படியே தன்னுடைய நெஞ்சில் படுத்து தூங்குவதை வாஞ்சையோடு பார்த்திருந்தாள். என்னடி இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? நமக்கு கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் தாண்டி ஆகுது. என்ன பார்க்காம என் மகளையே பார்த்துக்கிட்டு இருக்க நீ? ஏன் மக இவ? உங்க மகனை மட்டும் பிரிச்சு சொந்தம் கொண்டாடுறீங்க, போங்க நீங்க, எனக்கு நீங்க வேண்டாம். ஏண்டி உனக்கு நான் வேண்டாமா? உன் மகளை மட்டும் ரசிக்கிற நீ என்னையும் கொஞ்சம் ரசியேண்டி என்று அவளுடைய காதை பிடித்திழுத்தான். மச்சான் வலிக்குது விடுங்க, பூஜா எழும்பிடுவா என்று சினுங்கி அவளின் தோளிலேயே முத்தம் வைத்தான். மச்சான் என்று மயங்கியவளை பார்த்து சிரித்தான். அத்தான் பொத்தான்னு கூப்பிட்டா கூட இவ்வளவு கிக்கு இருக்காதுடி. ஆனா நீ கூப்பிடுற இந்த மச்சான் அப்படியே எனக்குள்ள என்னவோ செய்துடி. அந்த காதல் கிறுக்கு உச்சந்தலைக்கு ஏறுதுடி என் ஒத்தரோசா என்று காதல் போதையில் உளறியவன் மீண்டும் முகத்தோடு முகம் வைத்து தேய்த்தான். ஐயோ டாக்டர், அடி வாங்க போற, தள்ளிப்போ. அதுக்கு தாண்டி காத்துக்கிட்டு இருக்கேன். உன் கையால் என்னை தொட்டு அடியேன், அது ரொம்ப சுகமா இருக்கும். இருக்கும். பூஜா தூங்குறா, ஏதாவது பேசி எழுப்பி விட்டுறக்கூடாது, போயா என்று பூஜாவை அப்படியே கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு அவளுமே படுத்தாள். ஏண்டி தூங்கிக்கிட்டு இருக்க குழந்தை பக்கத்துல போய் படுக்கிற? முழிச்சுக்கிட்டு இருக்கிற உன் புருஷன் பக்கத்துல வாயேண்டி என்று காதில் கிசுகிசுத்தான். அவனை திரும்பி பார்த்தவளோ, போயா வர முடியாது என்று கண்களை சுருக்கி உதட்டை சுளித்து சொல்லிவிட்டு திரும்பி முதுகை காட்டி படுத்துக்கொண்டாள். அவ்வளவுதான். டாக்டர் பையனோ அதிலேயே பொத்தென்று அவளிடம் மீண்டும் விழுந்தவன் அவளுடைய கால் மேல் கால் போட்டு அவளுடைய முகத்தை தன் பக்கம் திருப்பினான். அச்சோ, மெதுவா முகத்தை திருப்புங்க மச்சான், என் கழுத்து சுளுக்கிக்கு போகுது, அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். அதெல்லாம் உன் கழுத்தெல்லாம் சுளுக்கிக்காதுடி, என் மனசுதான் மொத்தமா உன்னை பார்த்து சுளுக்கிக்குச்சுடி என் ஒத்த ரோசா என்று அவளுடைய கன்னத்தையே கடித்தான். அது எப்படி டாக்டரே, தடவை என்னை பார்த்ததும் லவ் வந்துச்சு, இத்தனை வருஷம் கழிச்சு வந்தும் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச நீ? அதெல்லாம் சொல்ல தெரியலடி, இன்னும் அப்ப பார்த்து அதே மாதிரி தான் இருக்க நீ. ஆனா ஒன்னு மிஸ்ஸிங், இந்த மூக்குத்தி அப்ப கலட்டினதை இன்னும் நீ போடலையா?
கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே பழனி மச்சான் போய் சேர்ந்துட்டாரு. அப்புறம் எங்க அதை போட விட்டாங்க? அது அப்படியே மறந்தும் போச்சு, அப்படியே தழும்பாவும் ஆயிப்போச்சு. எனக்கு மூக்குத்தி போடுறதும் பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா? அப்புறம் ஏன் போட்டியா? கல்யாணத்துக்கு கண்டிப்பா மூக்கு குத்திக்கன்னு பழனி மச்சான்னு சொன்னாரா? எங்க அத்தையும் வீட்டில் உள்ளவங்களும் கூட சொல்லி கடைக்கு கூட்டிட்டு போய் குத்தி விட்டுட்டாங்க. ரொம்ப வலிச்சது தெரியுமா? அதுக்கு எல்லாரையுமே நான் ஏசிக்கிட்டே இருந்தேன். ஏசுறதுனா? உங்க ஊர் பாஷையில வண்ட வண்டையா கழுவி ஊத்துறது. ஓ, திட்டிட்டு இருந்தியா? நான் அப்படியே மனசுக்குள்ள பேசிட்டு இருந்ததுனாலயோ என்னவோ மொத்தமா முடிஞ்சு போச்சு போல. அதுக்கு மேல அந்த மூக்குத்தி மேல ஆசை வருமா என்ன? அதை போடுறத பத்தியும் யோசிக்கவே இல்லை. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் அதையே நான் நினைச்சு பாக்குறேன். அவ்வளோ நுணுக்கமா என்ன கவனிச்சியா மச்சான்? அப்படி நுணுக்கமானு சொல்ல முடியாது. உன்னோட எல்லா நகை அப்புறம் தாலியெல்லாம் கலட்டி எடுக்கும்போது மூக்குத்தி தான் கலட்டாம இருந்துச்சு. தாலியை கலட்டி எடுக்கும்போதே தெரியும் இனி அது தானா உன் கழுத்துக்கு வராதுன்னு. ஆனா இந்த மூக்குத்தி நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நர்ஸ் கலட்டினாங்க. உனக்கு வயிற்றுல காயம் எந்த அளவுக்குன்னு பார்க்கணும். தையல் போட்டதுக்கு அப்புறமா உள்ள ரத்தம் நிற்காம வந்துட்டு இருந்துச்சா? ஐசியூவில் தங்கம் போட்டிருக்க கூடாது. நீ என்னடானா வைரத்தையே போட்டிருந்த. கலட்டித்தானே ஆகணும். அதனால் அது மேலே கொஞ்சம் கவனமாக கண்ணு போச்சு. அவன் பேசுவதையே பார்த்தவளோ, தானா தாலி என் கழுத்துக்கு வராதுன்னு தெரிஞ்சுதான் 8 வருஷம் கழிச்சு வந்து நீ கட்டினியா டாக்டரு என்று கொஞ்சம் நெகிழ்வோடு தான் கேட்டாள். அப்படியும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இந்த தாரகையை என் மனசுல பதிஞ்சிட்டாளா? அதனால வேற எதுவும் மனசுக்குள்ள பதியாம போயிடுச்சு போல. அதனால இங்க இயற்கையும் பிரபஞ்சமும் சேர்ந்து என்னையும் உன் இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. ஆனாலும் கட்டாய தலையை கட்டினியே. எங்க அப்பாவையும் என் குடும்பத்தையும் பத்தி நீ நினைச்சு பாத்தியா? ஏற்கனவே அட்டாக் வந்தவர். மறுபடியும் ஏதாவது ஆகியிருந்துச்சுன்னா என்ன ஆகியிருக்கும்? அப்படி மட்டும் ஏதாவது ஆகியிருந்துச்சுன்னு வையேன், நானே உன்னை வெறுத்து மொத்தமா ஒதுங்கி போயிடுவேன் தெரியுமா? இவ்வளோ பேசுறிய நீ? நான் தாலியை கட்டும் போது உங்க அப்பா ஏன் சும்மா வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாருன்னு யோசிச்சியா? ஹனிமூனுக்கு டிக்கெட்டை போட்டது நான் தானே. உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எப்படி தெரியும்? அதையெல்லாம் சேர்த்து யோசிங்க டீச்சரே. ஆமால, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எப்படி தெரியும்? உனக்கு கோவில் திருவிழாவில் வச்சு தாலியை கட்ட சொன்னதே என் மாமனாரு கருப்புசாமி தாண்டி, என் ஆசை பொண்டாட்டி என்று அவளுடைய நாடியை பிடித்து கொஞ்சினான். எது அப்பாவா? அப்பாவா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஐடியாலாம் கொடுத்தாரு? பொய் சொல்லாத டாக்டர் நீ. நான் ஏண்டி பொய் சொல்ல போறேன்? உங்க அப்பா கிட்டேயே போய் பொண்ணு கேட்டேன். உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டாரு. அப்படியா? அதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன சொல்லியிருப்பேன்னு நீ நினைக்கிறடி? நீ கொஞ்சம் விவகாரமான ஆள் இல்ல, எடக்கு மடக்கா ஏதாவது சொல்லியிருப்பியோ? அதேதான், கல்யாணம் பண்ணிக்க ஆம்பளைங்கிற தகுதி போதும், உங்க மகளை கண் கலங்காம பாத்துக்கிறேன்னு சொன்னேன். பூஜாவை பத்தி கேட்டாரு, சொன்னேன். அப்புறம் ரொம்ப நேரம் யோசிச்சு சரின்னு சொல்லிட்டாரு. அவ்வளோ சீக்கிரமாவா சம்மதம் சொல்லிட்டாரு? ஆமா. ஐயா யாருன்னு நினைச்ச? நம்ம பர்ஃபார்மன்ஸ் அப்படி இல்ல. அதை கேட்டு அவனை மேலும் கீழுமாக பார்த்தவளோ, அதான் ஒரே நல்ல உன் பர்ஃபார்மன்ஸை நான் பார்த்தேன்ல, என்னையே கவுத்த ஆளுதானே நீ என்று வினயமாக சொல்லி வைத்தாள். அதை கேட்டவனோ, அதை விட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு காட்டுறேன்டி என்று இன்னும் நெருங்கி வந்து அவளுடைய இடுப்பில் கையை போட்டு இன்னுமாக தன் பக்கம் நெருக்கினான். அப்படியே அவளுடைய கழுத்தில் முத்தமிட்டவனை அவனுடைய முடியை பிடித்து நிறுத்தியவளோ, என்ன என்று கண்களை பார்த்து கேட்டாள். சும்மா ட்ரையல் பார்த்தேன். நீ ட்ரையல் பார்த்த, அதை நான் நம்பணும். உன்னை சும்மா விட்டா நீ மெயின் பிக்சரையே ஓட்டு விடா டாக்டர். நீ எப்படியான வில்லங்க பிடிச்சவன்னு எனக்கு தெரியும்ல. ஆஹா, பரவாயில்லையே, ஒரே நாளில் என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியே என் ஆசை ரோசாவே. பின்ன நமக்கு பிடிச்சவங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேணாமா என்ன என்று அவன் மீதுள்ள மயக்கத்தையும் கிறக்கத்தையும் தன்னுடைய கண்களிலும் குரலிலும் காண்பித்தாள். அதை பார்த்தவனுக்கு உணர்வுகள் சுரென்று தலைக்கேறிவிட்டது. அவளிடம் எதுவுமே பேசாமல் அப்படியே அவளுடைய நெஞ்சில் முத்தம் வைத்தான். அந்த முத்தத்தின் ஆழம் அவளது அடி நெஞ்சில் நங்கூரமாய் போய் இறங்கியது. அதில் கண்களை மூடி அப்படியே அவனுடைய தலையை தன்னுடைய நெஞ்சோடு சேர்த்து பிடித்து அணைத்து கொண்டாள். அவனுக்கு அதுதானே வேண்டும். எப்போது உணர்வில் உடைவாள் என்று காத்திருந்தவன் அவளது நெஞ்சில் முத்தம் வைத்தான். டாக்டர், இப்படி முத்தம் கொடுத்தெல்லாம் என்னை தூண்டாத என்று முணுமுணுத்தவாறே அவனுடைய நெற்றியிலேயே முத்தம் வைத்தாள். அந்த முத்தம் அவனுக்கு அடுத்ததை முன்னேறி செல் என்பதற்கான அனுமதியாகவே இருந்தது. அவளை தன்னோடு சேர்த்து இறுக்கி அணைத்து கொண்டான். என்ன பண்ற டாக்டர்? என் எலும்பையெல்லாம் உடைக்கணும்னு நினைக்கிறியா என்ன? இப்படி மூச்சு முட்டை வைக்கிற நீ என்று ஏதோ பேச வேண்டுமென்று உளறிக்கொண்டே இருந்தாள். அவளுடைய உதட்டை தடவி பிடித்தவன் அப்படியே அதை அவளுக்கு வலிக்க வைத்தான். என்னை இப்படியே கொல்லணும்னு திட்டம் போட்டுட்டியா டாக்டர் என்று பேசி கொண்டிருந்தவளின் இதழோடு இதழை வைத்து கொண்டான். அவளுமே அவனுக்கு தன் இதழை கொடுத்தாள். இது போதுமே அவனுக்கு. அவளாகவே தன்னோடு இளைகிறாள், இணைய நினைக்கிறாள் என்பதே அவனை ஏற்றுக்கொண்டதாகத்தானே அர்த்தம். அவளுக்கு தன்னை விட்டு கொடுத்து அவள் தரும் முத்தத்தை ரசித்து கண்களை மூடிக்கொண்டான். சூர்யாவின் கன்னத்தை அழுத்தி பிடித்திருந்தவள் இப்போது கண்களை திறந்து பார்த்து தன் புருவத்தை உயர்த்தி என்னவென்று கேட்டாள்.
அவள் தொடங்கியதை அச்சு பிசகாமல் தன்னுடைய செயலாக மாற்றிக்கொண்டான். அவளுடைய முகமெல்லாம் முத்தமிட்டு இன்னும் இன்னும் வேண்டுமென்று உடலும் உள்ளமும் கேட்டது. ரோஜாவின் உள்ளமும் கூட இப்போது அவன்தான் வேண்டுமென்று வேட்கை கொள்ளவும் அவனோடு அட்டையாக ஒட்டி கொண்டாள். இருவரது உடல்களுமே ஒன்றுக்கொன்று உரசி தீ மூட்டி கொண்டிருந்தது. அந்த தீயை அணைக்க இருவருக்கும் இன்னுமே தழுவல் தேவைப்பட்டது. சூர்யா தன்னுடைய கைகளை அவளது உடலில் ஆடை விளக்கத்தை அவள் அறியாமலேயே நிகழ்த்தி கொண்டிருந்தான். ரோஜாவோ இப்போது அவனுடைய கை பாவையாகவே மாறிப்போனாள். இப்போதுதான் அவள் தன்னை பார்த்தாள். புடவையே இல்லாமல் கலைந்து போய் கிடந்தாள். ஏய் டாக்டர், வேலையை காமிச்சிட்டியே என்று தன்னையே மறந்து சிரித்தவளின் சிரிப்பில் அவளது வாழ்க்கையின் சந்தோஷம் பூவாக தெரித்தது. அவ்வளவுதான். அவளை மொத்தமாக அள்ளிக்கொண்டான். அவளுக்குள் தன்னை தேடத் தொடங்கிவிட்டான். அந்த முத்த விளையாட்டில் அவளின் இடுப்பிலிருந்த மேகலை அசைந்து விழுந்தது. ஏண்டி, நேத்தே கேட்கணும்னு இருந்தேன். உங்க அப்பாவுக்கு பணம் இருக்குன்னு இன்னுமே அரங்கன் குடிய போட்டிருக்கேன் நீ, அதுவும் தங்கத்துல. உனக்கே ஓவரா இல்லையாடி என்று அதை கடித்தவாறே கேட்டான். யோ, எங்க அப்பா பைசா ஏன் எடுப்பு நான் போட்டிருக்கேன். வேணும்னா உன் பொண்டாட்டிக்கு நீயே தங்கத்துல வாங்கி கூட, இது கலட்டி உன் மாமியார்கிட்டயே கொடுத்துடுறேன். அது எதுக்குடி நம்ம கிடைஞ்சலா இடையில? ஒண்ணுமே இல்லாம இருந்தாதான் செமையா இருக்குண்டி என்று காதல் போதை தலைக்கேற கண்ணடித்தான். ஆஹா, டாக்டர் எப்ப என் ரசிகனா மாறினாரு? அதாச்சு 8 வருஷம் என் பற்று என்றவன் வழுக்கி கொண்டு பெண்மைக்குள் விழுந்தான். சூர்யா அவளது நெகிழ்வில் ஊர்ந்து சென்று தனக்கானவற்றை தேடி பிடித்து மொத்தமாக அவளுக்குள் நுழைந்து அவளை தனக்குள் எடுத்துக்கொண்டான். ரோஜாவின் இதழ்கள் பிரிக்கப்பட்டு தேன் உண்டு மொத்தமாக போதையில் அவளோடு இணைந்து மொத்தமாக ஆண்டு முடித்து விட்டான். இருவரது எண்ணமும் நெஞ்சமும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து யாருமே பிரித்திட முடியாதளவு கலந்திருந்தனர். அவனிடம் ரோஜா எதிர்பார்த்தது உண்மையான காதலையும் நேசத்தையும் தான். அது பரிபூரணமாக அவளுக்கு சூர்யாவிடமிருந்து கிடைத்ததில் தன்னையே அவனிடம் முற்றிலும் ஒப்புக்கொடுத்து சூர்யாவின் ரோஜாவாகவே மாறியிருந்தாள். தொடரும். இதனுடைய அடுத்தடுத்த அத்தியாயங்கள் நாளை காலை 10 மணி மற்றும் மாலை 4 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. மெய் பேசும் மிதியமே. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.